வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா முருகனை கையும் களவுமா நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து மணமேடையில் உண்மையை வைக்கிறாங்க. இவன் தான் எங்கள் குரூப்பு தலைவன் ரெட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முருகன் சொல்ல மருதுவை தர நீ அடித்து இழுத்துக்கிட்டு அதிகாரிக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ இந்த மணமேடை வர கல்யாணம் நடந்திருக்கு. சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது, லெட்டரில் போட்ட போல என் தங்கச்சி பையன் வந்து தாலி கெட்டியே ஆகணும் ரேவதி கழுத்தில் அப்படின்னு வந்து சொல்லுனாரு. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேற வழி இல்லை, சரி நடக்கட்டும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சம்மதிக்கிறாங்க. அது வேற லெவல். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அழகா ரேவதி கழுத்தில் தாலியை கெட்டுறாங்கங்க. அதிரடியாக இருக்குது. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம ரேவதி கிட்ட சாமுண்டேஸ்வரி நான் யாரை கையை காட்டணும் அவனை தான் வந்து கல்யாணம் பண்ணணும், அப்படி நீ வந்து வேற முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சத்தியம் வாங்கிறாங்க. இந்த மருது தான் உன் காலத்தில் தாலியை கட்ட போகிறாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதி வேற வழி இல்லை, அம்மாவுக்கு இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த முருகன் அந்த நபர் கிடச்சிட்டனா போதும், அவரை கூட்டிகிட்டு வந்தது இவர் தான் எங்கள் தலைவர் ரெட்டு அப்படின்னு வந்து நான் உண்மையை சொல்ல வச்சுட்டேன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு வந்து நம்ம மயிலுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி நம்ம சந்திராவோ சிவனாண்டியோ இருந்து அந்த முருகனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சந்திராவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. மயிலும் வந்து நம்ம சந்திரகலாவிட்ட ஃபாலோ பண்ணி பார்க்க நேரம் நம்ம சிவன்டாண்டிக்கு கால்பட்டு அந்த முருகனை மட்டும் வெளியே விட்டுறாங்க. அவன் என்ன தான் வந்து நம்ம பார்த்துக்கிடணும், ஏன்னா அவன் வெளியே போனானா அந்த டிரைவர் பையன் எங்கே இருந்தாலும் இவனை தர நீ இழுத்துட்டு வந்து கண்டிப்பாக வந்து உண்மையை உடைக்க வச்சிருவான். அந்த ரெட்டு வந்து வேற யாரும் இல்லை மருது தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி அவன் வந்து மாப்பிள்ளையாயிருவான், அது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே சாக்காராங்க நம்ம மயில். நம்ம சகல சொன்னது சரிதான், இப்போ இந்த முருகனை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முத்துவேலை ஃபாலோ பண்ணுறாங்க. முத்துவேல் வந்து அந்த முருகன் இருக்க இடத்துக்கு வந்து போகிறாரு. இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க. நம்ம மயிலும் நம்ம கார்த்தியும் சேர்ந்து அதே இடத்துக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. முருகனை அடைச்சி வச்ச பிடியில இருந்து அவங்க தரனி முருகனை இழுத்துட்டு வராங்க. இங்கே கல்யாண வேலைகள் வந்து தடபுடலாக நடக்குது. மணமேடைக்கு வந்து பொண்ணு வரட்டும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு வந்து மணப்பெண்ணாட்டு நம்ம ரேவதி கடவுள் விட்ட வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேறுதா, நான் வந்து எங்கள் எம்டி சார் மேலே வச்சுருக்க காதல், என் அத்தை பையனுக்கு மேலே வச்சுருக்க காதல் வந்து ஜெயிக்க போகிறதா அப்படின்னு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாட்டு வந்து நம்ம ரேவதி வந்து களை இறங்குறாங்க. என் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு போதும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மணமேடைக்கு வந்து போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சகல நம்ம முருகனை வந்து பிடிச்சாச்சு. இப்போ அதிகாரிகளை வரவை கண்டிப்பாக இவன் ஸ்டேஜில் வந்து இந்த ரெட்டு வேறு யாரும் இல்லை மருது தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டா போதும், இந்த கல்யாணம் நடக்காது. மணமேடை வேற வந்த ஒரு பொண்ணோட கல்யாணம், அதில் போட்டிருக்க மாப்பிள்ளை நீ தான், அதனால நீ தான் வந்து அத்தையே தாலிக்கிட்ட வைப்பாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகிட்ட மயில் சொல்கிறாங்க. சரி நம்ம வந்து அதிகாரிகளை வர வைக்கலாம் அப்படின்னு வந்து முருகனை பிடிச்ச கையோட வந்து அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. அதிகாரிக சரி நாங்கள் வந்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க. நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க இவனை பிடிச்சாச்சுல, இவனுக்கு அந்த மருது ரெட்டோட முகம் நல்லாவே ஞாபகம் இருக்கும், இவன் அந்த ரெட்டு தான் எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்து இருக்கான், அவனை மாப்பிள்ளை கோலத்தில் இருக்க, அவனை கையங்களவுமா கைதாக்கணும், அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும், அதுக்குள்ள வேற வழியே கிடையாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொல்ல நேரம் வாங்க சார் போகலாம்,
அவன் வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து அவனை கிரிமினல் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரியை களை இறங்கி நம்ம கார்த்தியோட போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னையோடு இந்த டிரைவர் பையன் சகவாசம் முடிஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையில் அடுத்த ஒளிவட்டம் பிறக்க போகுது அப்படின்னு வந்து கனவோட சந்தோஷத்தோடு நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து மணமேடையில் நம்ம மருது வந்து பார்க்குறாரு, என்னமோ வந்து சரியில்லை மாதிரி இருக்குது. நம்ம டபார் பண்ணி வந்து நம்ம ரேவதி காலத்தில் வந்து தாலியை கட்டி நான் மாப்பிள்ளை ஆயிடணும், இல்லாட்டா ஏதோ ஒன்று நடக்கும் மாதிரியே எனக்கு சிச்சுவேஷன் தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கவலைப்படாத அக்கா, உனக்கு ரேவதி காலத்தில் தாலி என்ன போடுறது தான் தெரியும். இந்த மருத்து எவ்வளோ பெரிய கிரிமினல்னு உனக்கு தெரிஞ்சு நீ அணுவணுவாக இந்த கல்யாணத்தை எதுக்காக நடத்தணும்னு நீ சித்திரவதையை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு நிற்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லலாம். அப்போ தான் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து வந்து நம்ம ரோஹிணி கிட்ட அந்த தாலியை தூக்கி கொடுக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. இந்த சைடு வந்து நம்ம ராஜசேதுபதி வந்து பரமேஸ்வரி பாட்டியை கூட்டுட்டு வா, நம்ம பேரனுக்கு தான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், பேரன் பேத்தி கல்யாணத்தை நம்ம பார்க்காமலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்பி வந்து மண்டபத்துக்கு வராங்க. என்ன ராஜசேதுபதி, நீ வந்து இந்த கல்யாணம் என் பொண்ணுக்கு வந்து இந்த மருது கூட நடக்க போகிறத நீ கண்குளிரா பாரு, உன் வயரெல்லாம் எரியட்டு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜசேதுபதியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரிங்க வந்து உள்ளுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, எதுக்காக இப்போ இங்கே வாரீங்க, நாங்கள் உங்களை அழைக்கவே இல்லையே, எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இந்த பாருமா நீ பொண்ணை கட்டி கொடுக்க போகிற அந்த மருது ஒரு பெரிய கிரிமினல். என்ன கிரிமினல், அவன் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து நெற்றில் போட்டு கொடுக்க கும்பலுக்கு தலைமை ரெட்டே அவன் தான், இவன் சொல்லுவான் அப்படின்னு வந்து முருகனை கொண்டு விட்டு உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. இவர் தான் அந்த ரெட்டு அப்படின்னு உள்ள உண்மை தெரியுது. சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா வந்திருக்கவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய கிரிமினலாக வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். சாமுண்டேஸ்வரி பிள்ளைய பற்றி ஒரு ராட்சசன்ட்ட கொடுத்த கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பேரன் தான் வந்து என் பேத்தி கழுத்தில் தாலி கட்ட போகிறான், பரமேஸ்வரி நீ பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். ஆமாங்க, போகிற பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி தான் வந்து கெட்டுவான் போல் இருக்குது. இப்போ அந்த மாப்பிள்ளை பையன் வர கிரிமினல் அப்படின்னு வந்து குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு வந்து சொல்ல நேரம். என்ன சாமுண்டேஸ்வரி, ஒட்டுமொத்த சொந்த பந்தங்க எல்லாம் வந்தாச்சு, நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளையின் முகத்தர கிழிஞ்சி அவன் வந்து மணமேடையை விட்டு அதிகாரியை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, லெட்டரில் போட்டபடி என் தங்கச்சி பையன் கார்த்தி பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வராங்க. இந்த பாரு, இவனே வந்து மருதுக்கு பரவாயில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மேலே ஒரு எண்ணம் வருது. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மருத்துவ பற்றிய விஷயத்தெல்லாம் வந்து இவன் கண்டுபிடிச்சனால தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டு நீங்களே வந்து தாலி கட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ரேவதி கழுத்தில் நம்ம கார்த்தி வந்து தாலியை கட்டுறாங்கங்க.